ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த அசம்பிளி செஷன் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று பர்சனல் அட்டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் விவாதம் நடக்குது. அதுலேயும் பார்த்தா பர்சனல் அட்டாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே ஒரு விவாதம் போகுது. அதில் ரொம்ப அதிகமான பர்சனல் அட்டாக்ஸ் இருக்குது. உங்கள் அப்பாட்ட கேளுங்க, மாமனார்கிட்ட கேளுங்கன்ற அளவுக்கு அங்கே போகுது. அதுபோக காவிரி இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, டீலிமிட்டேஷனை அங்கே பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஓவரால் அது எப்படி பார்க்குறீங்க? சரிங்க, இப்போ உதாரணத்துக்கு நாட்டில் வந்து வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்களுக்கு வேலை நிறைய இடத்துல இல்லை. பொதுவாக ஆட்சி மாற்றங்கள் வர்றதுக்கு காரணமே இளைஞர்களோட கோவம். இந்த இளைஞர்களோட கோவம் தான் வந்து திமுகவை வீழ்த்துச்சு. இந்த இளைஞரோட கோவம் தான் வந்து அதிமுக கிட்ட வாக்காவே இல்லை. இளைஞர்களோட வாக்கு அதிமுக பெருசாக இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அப்போது இந்த இளைஞர்களை மையமாக வச்சு இந்த ஒரு 3 நாளோ இதுக்கு முன்னாடி நின்றதில் எதனா பேசினாங்கன்னா சத்தியமாக எதுவுமே பெருசாக கிடையாது. அதாவது ஒலிம்பிக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம், அப்புறம் போதை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி திட்டங்கள் மூலிமா அனௌன்ஸ்மெண்ட் தானே தவிர்த்து ஒரு லென்த் அண்ட் பெர்த்தாக எவ்வளோ வந்து ஐடி கம்பெனியில் நமக்கு வேலை இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு அரசு துறையில் எவ்வளோ நிர்வாகத்தில் வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இன்னும் புதுப்பிக்கலாம், இல்லை எவ்வளோ பேருக்கு அரசு புதுசாக வேலை கொடுக்கலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்சியில் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் 5 லட்சம் பேருக்கு வேலை தரேன், 2 லட்சம் பேருக்கு வேலை தரேன், 1 லட்சம் பேருக்கு வேலை தரேன்னு அடிச்சு விட வேண்டியது. ஆனால் இப்போ கிளாட்டு போல் 3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சிந்தனைன்னு கூட தெரியல. புதுசாக வேலையை உற்பத்தி பண்ணலை. ஆல்ரெடி இருக்கிற வேலையில் பாதிப்பு இருக்குன்னா அதுக்கும் வேலையை வந்து போட்டு கொடுக்கல. தூய்மை பணியாளர்களோ இல்லை ஒப்பந்தத்தோட பர்மனெண்ட் வேலையாச்சும் கேட்குறாங்க, அதுவும் பண்ணி தரல. அப்போது பர்சனல் அட்டாக் நிறைய இருக்குது. மாறி மாறி கிண்டல் பண்ணுறது, நையல் நக்காண்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% இதுலேயே போயிடுது. மிச்சம் இருக்கிற 50% அந்த சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று வந்து 288 கோடி வந்து மழை வருவதற்கு முன்னாடி பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து 288 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது எதுக்குன்னா தூர் வாடுறதுக்கு, குழாய் நோண்டுவதற்கு, அந்த ஆகாய தாமரை விளக்குவது, கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டத்துக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அரியலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, அந்த மாதிரி. இப்போது இதுக்குமே வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசுகிறதுக்கு கொள்றதுக்குமே வந்து இதில் போயிடும். பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ செஸ் பில்லு எடுத்துகிட்டு வராங்க. சாராயத்தோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% கூட, ஒரு பாட்டிலுக்கு மேபி 20 ரூபா கூட வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களுக்கு ஒரு 20-25% போயிடும். அப்புறம் இவர்களே மானே தேனே பொன்மானே தலைவரை பாராட்டுறது, தலைவருக்கு ஊழ கும்பிடு வைக்கிறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச மாவட்ட செயலரை கொஞ்சம் கோர்வையாக பேசுறது, இதில் ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. அப்போ ஆக்கப்பூர்வமான அரசியல்னு பார்த்தா 10-15, 20% தான் பண்ணுறாங்க. வாதத்துக்கு வாதம், புள்ளி வரும். இந்த திட்டம் சொன்னீங்களா, இந்த திட்டம் என்ன ஆச்சு, எப்போ அமல்படுத்துவீங்க? ஏன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கேட்ட ஒரு கேள்வி இல்லை, 4 கேள்வி நேற்று கேட்டாப்புல. ஒன்று, காவேரி விஷயமாக கர்நாடகத்துக்கு போகிற முடிவு யார் எடுத்தது, ஏன் போகிறீங்க, ஏன் போகல, அமைச்சர் முன்னுக்கு பிறனா மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்னும் போது முதல்வர் நான் தான் எடுத்தேன்றார். மற்றபடி அவர் கேட்டது கூட்டுறவு கடன் ரத்து எப்போ, பதில் இல்லை. வேளாண்குடி மக்களுக்கு வந்துட்டு அந்த ரிலீஃப் எப்போ கொடுப்பீங்க, அது செப்டம்பரில் வரும். அப்போ செப்டம்பர் வரல அவங்க காத்திருக்கணும். அதுக்கு அடுத்த கேள்வி வந்து மேகதாது பிரச்சனையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதுக்கு ஸ்ட்ரைட்டு பதில் கிடையாது. இப்போ 4 கேள்வி கேட்டால் 4 கேள்வியில் 3 கேள்வி வந்து ட்ராமா பண்ணி ஓட்டியாச்சு. அப்பா இருக்கிறாரா, மாமனார் இருக்கிறாரா, ஒன்று விட்டு மச்சனங்கிறாரா, தூரத்து சொந்தங்கிறாரா, வாழ்வாரா, இப்படி ஆகிட்டாரா, அப்படி ஆகிட்டாரா, இப்படி. அப்புறம் ஐயா ஆதவர்ஜுனா இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி லைட்டாக புகஞ்சுதுன்னா போதும், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிருஷ்ணாயில் கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு அதை ஊற்றி விட்டுறாரு ஐயா ஆதவ். இதனால யாரோட எப்பா, யாரோட மாமனார் எவ்வளோ கோடி வாங்கினா மக்களுக்கு என்ன, ஓட்டு போட்ட மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா? ஆனால் நேற்று நடந்ததை பார்க்கும்போது அவர் அதை ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியல. இல்லை, நிஜமாவே எமோஷனல் மாதிரி இருந்தது. ட்ரிகர் ஆகிருக்காரு அவர். பிளான்லாம் பசி. அதாவது ஆதவ பொறுத்தவரைலாம் அவர் வந்து அவருக்கு அந்த காம்னஸ் வந்து கொஞ்சம் கம்மின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் பாருங்கள், முட்டாள் முதலமைச்சர் அப்படின்லாம் பேசுகிறார். இந்த ஒத்த வார்த்தைக்கு ஸ்ட்ரைட்டாக பேசாமல் ஜாடமாடையாக பேசுனதுக்கே இன்றைக்கி வந்து ஆபாசம் பேசிட்டார் உதயநிதினு ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க. அநாகரிகம். ஏன் இதே வந்து முட்டாள் முதலமைச்சர்னு பேசினார் ஐயா ஆதவர்ஜுனா. ஒரு முதலமைச்சரை பார்த்து முட்டாள்னு இப்போ நீங்களோ நானோ இல்லை யாரோ ஒருத்தர் ரோட்டில் டெய்லி முட்டாள் கத்தின்னு போனால் விடுவாங்களா சொல்லுங்கள்? அதே மாதிரி போன பீரியட்லையும் பத்திரிகையாளர் மீது வழக்கு போட்டாங்க.
இந்த பீரியடில் பத்திரிகையாளர் மீது வழக்கு போடுறாங்க. அடுத்து ஒரு ஆட்சி வந்தாலும் வழக்கு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீ பத்திரிகையாளர் தானே, நல்ல பத்திரிகையாளர் தான், பேசு, என்னை எதிர்த்து திட்டங்கள் பேசு, சட்டப்படி தப்பாக பேசு, ஊழல் இருக்கா பேசு, நான் தனிப்பட்ட முறையில் பேசினா டிஃபமேட்ரி. அப்படி போகக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இல்லை. அதனால் எல்லா ஆட்சியிலையும் இந்த கேவலம் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேவலங்கள் தொடருதுன்னு நான் பார்க்குறேன். என்றைக்கு குதிரை பேர அரசியல் இங்கே நடக்குது, அதை மறந்துட்டீமே எல்லாமே. குதிரை பேரன்ற ஒரு விஷயத்த யார் பேசுறது? இப்போது பத்திரிகையாளரே பேசுறது கிடையாது. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி மதிமுகவில் 2 எம்எல்ஏ சொல்கிறாங்க எங்களை பதவி விலக சொல்கிறாங்கன்னு. இதை விட என்னங்க ஆதாரம் வேணும்? எதுக்கு மதிமுகவை சேர்ந்த 2 பேர் ராஜினாமா பண்ணணும்? இப்போ என்ன அரசுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கா? அவங்களுக்கு தேவை தனி மெஜாரிட்டி இருக்குது. இல்லை யாருன்னா ராஜினாமா பண்ணிட்டு போனோம் விஜய் சார் நம்பர் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை கவர்னரை தான் கூப்பிட்டு அமிச்சாரா? என்ன ஆச்சு? இப்படி இருக்கும்போது மதிமுகவோட சேர்ந்த 2 எம்எல்ஏ எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? இப்போ அதிமுகவில் இருக்க எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு விஜய் சார் பிடிக்குது, பார்க்கும்போதே பிடிக்குது விஜய் சாரை. ஒரு சிலரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு பார்க்கும்போதே பிடிக்கும், ஒரு சிலருக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக பிடிக்குது. அதே மதிமுகவில் 2 எம்எல்ஏ கிட்ட போய் கேட்குறாங்க, இல்லைங்க மக்கள் நாங்கள் சூரியனில் நின்றோம், சூரியனுக்கு தான் போட்டாங்க, அது மக்களுக்கு துரோகம் பண்ண விரும்புகிறாங்க. இது அரசியல் வார்த்தையாக நான் பார்க்கல. இது அந்த தைரியம் இருக்குல்ல, எனக்கு இதுக்கு தான் போட்டாங்க, நான் இதுக்கு தான் இப்படி தான் இருப்பேன், நான் அலைய மாட்டேன், தைரியத்தை தாண்டி அலைய மாட்டேன், 4 பேர் கூப்பிட்டாங்கன்னா போக மாட்டேன்னா, ஐ எம் நாட் அவைலபிள் ஃபார் மணி, ஐ எம் நாட் அவைலபிள் ஃபார் பதவி, ஐ எம் நாட் அவைலபிள் ஃபார் டெண்டர். என் காதில் அப்படி உழுது. அவங்க அதுக்கு என்னென்னா பதில் சொல்லிக்கிட்டோம். சேவைன்றது என்ன மக்களுக்கு? நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து தான் பண்ணணும் கூட இல்லையா? அப்போது இதெல்லாம் பேசுகிறதே கிடையாது. உதயநிதி பேசிட்டார். அது அபத்தமாக ஆபாசமாக இந்த அரசியல் இருக்குது. எம்எல்ஏவை காசு குத்து வாங்குறது என்ன கேவலமான கேடுகட்ட அரசியல்? யார் பேசுகிறது அதை பற்றி? வேலை வாய்ப்பு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. எங்கன்னா அரசு எதனா பேசிச்சா? போன வாட்டி பேசிச்சா, இல்லை இப்போ பேசிச்சா, இல்லை எதனா ஒரு திட்டம் இளைஞர்களுக்கு வேலை பற்றி? சம்பந்தம் இல்லாமல் இவர் வாங்கினார், அவர் வாங்கினார். சரி, இப்போ பேசுகிறாருல்ல, இந்த பணம்லாம் கையை மாறுச்சு இல்லையா, அப்போ ஏன் பேசலை? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவும் தாவேக்காவும் ஒன்று, அறியாதவங்க வயலில் மண் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு தேதியில் இவர் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்ததுன்றாங்க திமுக தரப்பில். சரி, அப்போ அதிமுக சூப்பராக? அப்படி இல்லை, திமுகவும் ஒன்று, அறியாதவங்க வயலில் மண். இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, எல்லாமே ஒன்று. இதை புரிஞ்சிக்கினா நம்ம தப்பிச்சோம், இல்லைனா நம்ம மண். இந்த மாற்றம் கீற்றம் இதெல்லாம் சும்மா டைம் பாஸ், இதெல்லாம் ஏமாத்து வேலை. கல்குவாரியெல்லாம் மூடுறேன்னு சொன்னீங்க, இப்போ கல்குவாரி எல்லாமே மூடியாச்சா? ஒரு நல்ல விஷயம், இங்கே இருக்கிற மணல் கல் கேரளாவுக்கு போடாமல் தடுத்திருக்கீங்க, நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுகள். விவசாயிகளோட நேற்று கூட்டத்தை கூட்டி அவங்களோட பாராட்டுகள் பெற்றிருக்கீங்க, உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். விவசாயிகள்கிட்ட அவங்க பிரச்சனையை சொல்லும்போது கேட்கணும், அதுக்கு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும், அதுக்கு நன்றி பாராட்டுகள் அரசுக்கு. ஏன்னா விவசாயி சந்தோஷமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஜெயிச்சுட்டு போகிறீங்க நீங்கள். ஆனால் நிறைய விஷயம் சொன்னதை செய்ய முடியாமல் தத்தளிக்குது தாவேக்க அரசு. அதனால் மடைமாற்றம், இங்கே ஒரு மடைமாற்றம், அங்கே ஒரு மடைமாற்றம், டீலிமிட்டேஷன் ஒரு மடைமாற்றம், சுற்றி மடைமாற்றம் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணுறோம். இதில் இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னா சார், இப்போ தாவேக்க அரசு பண்ண ஒரு நல்ல காரியம், அசம்பிளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது, லைவாக டெலிகாஸ்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் டிவிக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. நான் டாமினண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறது, பர்சனல் அட்டாக் பண்ணுறது. ஏன்னா அப்போ தான் சோஷியல் மீடியாலாம் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நீங்கள் சொன்ன இஷ்யூஸ்லாம் யாரும் பேசலை, எல்லாம் பேசுகிறது உதயநிதி அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்தாரு பார்த்தீங்களா, எப்படி ஆதவர்ஜனா பதிலடி கொடுத்தாரு பார்த்தீங்களா, முதல்வர் பொறுத்தளவில் பேப்பர் கூட படிக்க மாட்டீங்களான்னு கேட்டுட்டாரு. ஸோ அப்போ இந்த மாதிரியான பர்சனல் அட்டாக்ஸ்லாம் பண்ண வேண்டிய தேவை அங்கேருந்து வருதோ, ஏதோ ஒரு வகையில் அரசியல்வாதிகளும் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி அங்கே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ? கரெக்ட், உண்மைதான், பர்ஃபார்மன்ஸாக தான் ஆகிட்டாங்க. இப்போது அதிகமான பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை நதிநீர் பிரச்சனை. இந்த நதிநீர் இணைப்பாகட்டும், இல்லை நதிநீரை சுத்தப்படுத்துறதாகட்டும், இல்லை நீர் மேலாண்மை பண்ணுறதாகட்டும், இல்லை நீரை மீட்டெடுக்கிறதாகட்டும், இது பண்ணி எடுத்துட்டிங்கனாமே ஊரெல்லாம் அவ்வளோ அழகாகிடும். இப்போ சென்னையே இப்போ கூவத்தையே அடையாறு நீங்கள் சுற்றி பார்த்தா கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரி அழகாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊர். ஏன்னா ஒரு சிட்டிகளில் ஆறு உயிர் தெளிந்து ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு சைடு ஆறு சுத்தமாக ஓடுது,
நல்ல பில்டிங்கு, பார்க்கு, மரம், செடி, கொடின்னா கட்டடத்துக்கு கட்டம் இருக்குது, காருக்கு கார் இருக்குது, ஆற்றுக்கு ஆறு இருக்குது அப்படின்னு ஊரே அழகாகிடும். குப்பை கிப்பை இல்லைன்னும் போது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சிந்தனை, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பேசப்படுறது கிடையாது. இதை நம்ம பத்திரிகையாளர்கள் பேசினாலும் அதுவும் போகிறது கிடையாது. ஜனங்களுக்கு என்ன, நம்ம ஆறு சுத்தமாகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னா, அவங்களுமே என்ன ஆகிப்போச்சுன்னா சினிமா பார்த்து 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 அந்த மனநிலைக்கு வந்துட்டான். இப்போ எல்லாமே என்னென்னா வைப்பு விடணும், கலாச்சி விடணும், பேசணும், கிண்டல் பண்ணணும், நக்கல் பண்ணணும், நயாண்டி. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களே பெருசாக பேசுகிறது கிடையாது, கேட்குறதும் கிடையாது. யாரும் கேட்கறது இல்லை, அதனால் பேசுகிறதும் கிடையாது. இது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் சட்டமன்றத்துக்குன்னு ஒரு சில மாண்பு, ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில வியூகங்கள், அதுவுமே நாசமாக போச்சு. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா இது வந்து சந்தைக்கடை மாதிரி அங்கே அடிச்சிக்கிறது, பேசுறது, ஆபாசம், செய்கை பண்ணுறது. இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட தான் இருந்தாங்க, கோபமாக பேசியிருக்கிறாங்க. யாரும் இந்த மாதிரி செய்கையெல்லாம் பண்ணி அதை வந்து ஏதோ பெரிய சாதனை மாதிரிலாம் பண்ணலை. அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஆனால் இன்றைக்கி அதுதான் வந்து இதாகுது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் தாவேக்கா பண்ணது இல்லை, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தைரியம் இல்லாதது அதை வந்து தாவேக்கா பண்ணிச்சு. அது லைவ் போட்டு அசம்பிளி. ஏன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு எந்த கட்சினா இருக்கட்டும் ஆட்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியணும். அந்த விஷயத்தில் ஒரு துணிச்சலான முடிவு தாவேக்கா எடுத்தது. அது சபாநாயகருக்கு பாராட்டு. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க இன்றைக்கி சட்டமன்றத்தில் யார் என்ன பண்ணுறாங்க, யார் என்ன கேட்குறாங்க, யார் பேசுகிறாங்கன்னு. மேபி இன்றைக்கி தாவேக்கால இருக்கிறவங்களாம் வைப்பு பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி சௌமியா அன்புமணி ராமதாஸ் பேசுகிறதையும் பார்க்குறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க, அதையும் பார்க்குறாங்க. இப்போ நாளைக்கு ஒரு வேளை நாம் தமிழ் கட்சி சீமான் ஜெயிச்சு போகிறாரு, இல்லை டிடிவி தினகரனே சட்டமன்றத்துக்கு போகிறாரு, அவங்களும் கேள்விகள்லாம் கேட்குறாங்கன்னா அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ மேபி இந்த வைப்பு இதெல்லாம் குறையும், பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஆனால் இப்போதைக்கு இந்த பர்ஃபார்மன்ஸை இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் வைப்பு பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, இது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்தியாக இருக்காது பேசுகிறதுக்கு. எடுத்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் 20 நிமிஷம் செய்தியாக பேச சொன்னால் இருக்காது. எல்லாம் 30 செகண்டு, 1 நிமிஷம் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டு வைரல் மாதிரி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி விஜய் அண்ணா எப்படி பண்ணாருன்னா ஒரு பார்வை அப்படி பார்த்தாரு பாருங்களேன். அந்த உடனே அந்த அமைச்சர் வந்து டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா அடுத்த 1 ஹவரில் தரவுகள்லாம் எடுத்து பேசிட்டார். இப்படி சம்மந்தம் இல்லாமல் ஒன்றும் பாராட்டணும், இல்லை திட்டணும், இல்லை கிண்டல் அடிக்கணும், இப்படி தான். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இது லொல்லு சபா மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் பார்க்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை வச்சு திமுகவை கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. குறிப்பாக இப்போ ஒன்று காவிரி இஷ்யூவை டைவர்ட் பண்ணிட்டாங்க, 2வது திமுகவுக்கு ஓப்பனாக அவங்க ஸ்டாண்டை கூட சொல்ல முடியல. ஏன்னா ஓப்பனாக இப்போ அவங்க ஸ்டாண்டை சொல்லியாச்சுன்னா பாஜகவோட க்ளோஸ் ஆகி போகிறாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பொலிட்டிக்கலாக திமுக ஒரு கார்னர் தள்ளிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. எப்படி பார்க்குறீங்க? திமுக கார்னர்லலாம் அசிங்க ஊழல் கேஸ்லேயே மாட்டிட்டு வெளியில் வரத்துக்கு ஈஸியாக வரவங்க இவங்கெல்லாம். ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களே சேர்த்துக்கணும். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இவர் மோசமான மனிதர், இவர் மட்டமான அரசியல்வாதின்லாம் பேசிட்டு அவரே கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்க. 2G மாரி ஒரு பிரச்சனையில் ஆயிடுச்சுட்டுமே அது வந்து ஆராசா வந்து ஒரு பட்டியலின மக்கள், அதனால தான் அவர் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி மடைமாற்றம். எல்லா கட்சிகளுமே அவங்க மீது இருக்கிற தப்பை வந்துட்டு ஆக்கப்பூர்வமாக ஒத்துக்க மாட்டாங்க. இந்த இதில் கார்னர் மாதிரி தெரிஞ்சாலும் அதான் மேட்ரு ஆஃப் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் அதுலேருந்து வந்துடுறாங்க. கரூரில் வந்துட்டு 42 பேர் இறந்தாங்க. தாவேக்கா அதை அழகாக மடைமாற்றம் பண்ணல. என்ன ஆகிப்போச்சு தாவேக்காவுக்கு குறை? அதை அப்படியே சிம்பத்தியாக மாற்றலை. ஆனால் இதில் எங்கே ஒரு டிஃப்ரென்ஸ்னா சார், இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் திமுக பாஜக எதிர்ப்பு அரசியலை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ சூழல் மாறிடுச்சு. ஒன்று காங்கிரஸ் பார்ட்டி கூட இல்லை, இந்தியா அலையன்ஸும் கூட இல்லை, பாஜகவை எதிர்த்தும் பழைய அக்ரஷனோட பேச முடியல. அப்போ கையில் அரசியல் இல்லைன்னு தான் அர்த்தம். கையில் அரசியல் இல்லை, ஆனால் கையில் கட்சி இருக்குல்ல. கையில் கட்சி இருக்குது, நிறைய சம்பாரித்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஜக எதுக்கு இப்போ நான் அரசியல் எதிர்த்து பண்ணணும்? நான் வேறு எதுனா இப்போது பாஜக எதிர்ப்பு அரசியலில் தாவேக்கா பண்ணல. ஆனால் தாவேக்கா ஜெயிச்சது இல்லை. அது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் ஜெயிச்சது. பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு வந்து இப்போ பிஜேபி எதிர்த்து எனக்கு என்ன கிடைக்கும்? சரி பிஜேபி எதிர்த்துறேன், பிஜேபி திருப்பி ஆட்சிக்கு வந்ததுன்னா அந்த 40 MP வச்சு என்ன பண்ணுறது? இப்போ எதுக்கு IUML விசிகாலாம் போய் சேர்றாங்க? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. அப்போது இங்கே எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கெலாம் யாரும் தயாராக இல்லை. எதுக்கு அதிமுக விட்டு எல்லாம் MLA ஓடுறாங்க? எதுக்கு? எடப்பாடி பழனிசாமி முகம் திடீர்னு பிடிக்கல. நேற்று வரலாம் நான் ஒரு அரவிந்த் சாமியாக இருந்தார், திடீர்னு எடப்பாடி பழனிசாமியாக மாறிட்டதுக்கு. அன்றைக்கும் அதே முகம் தான், அன்றைக்கும் அதே பொதுச் செயலர் தான், இப்போ பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன் தேர்தலுக்கு முன்னாடிலாம் வந்து அனுசரித்து தானே இருந்தீங்க. ஏன்னா அங்கே போனால் பதவி, இங்கே இருந்தால் ஒன்றும் இருக்காது. இப்போ பதவி வேணும். அதே நேரமே திமுகவும் தள்ளப்படும். அப்போது எந்த கட்சி ஆட்சிக்கு மத்தியில் வருதோ அவங்க கூட நிலைப்பாடை மாற்றிக்கிடுவாங்க.
இவங்கெல்லாம் வந்து இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்கலாம் இல்லை, எல்லாருமே அரசியல் பார்வையில் சந்தேகமாக தான் பார்க்கணும். ஆனால் கடந்த காலத்தில் இருந்த கோபம் என்பது பாஜக மேலே இப்போ இல்லைன்றது என்னோட புரிதல். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பீரியடு. இப்போ பிரதமர் வேட்பாளராக பாஜக மாற்றுறாங்க, பிரதமர் வேட்பாளரே மாற்றுறாங்க, அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ணுறது? அதே மோடி மீது இருக்கிற அந்த கோபம் அது இருக்குமா? புதுசாக வேறு யாருன்னா ஒரு பிஜேபி லீடர் போடுறாங்க தலைவராக, இல்லை வேறு சில எதனா வியூகங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது செட்டப் இல்லை. இதே பிரதமர் மோடி இதே செட்டப்பு கர்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லி ஒன்று வருது, காங்கிரஸுக்கு போகிற இல்லை எதிர்ப்பு போகிற இளைஞர்கள் ஓட்டெல்லாம் அவங்க பிரிச்சுன்னு போயிடுறாங்க, என்ன ஆகிடும்? எது வேணால் யார் வேணால் ஜெயிக்கலாம், பட் இட் பிகம்ஸ் எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். காங்கிரஸுக்கும் அது சிக்கல், காங்கிரஸுமே ஜெயிக்க முடியாமல் போகல. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்ததுனால பிஜேபியை தோக்குது, காங்கிரஸும் தோக்குது பீகாரில். அந்த மாதிரி ஒரு சூழல் வருது அந்த ஒரு சீட்டில் பை எலெக்ஷன். அதாவது இந்த காம்பினேஷன் எப்படி வேணால் போகும். அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல் பண்ணுறாங்க. இந்த பொதுவான நியாய தர்ம அரசியல் கொள்கை அரசியல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. வைகோ பேசாத கொள்கையாங்க. வைகோ இன்னும் 6 மாதம் கழிச்சு யார் கூட கூட்டணி இருப்பார் சொல்ல முடியுமா? நம்ம இப்போ இவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமா? இல்லை யார் கூட கூட்டணியே வைக்கல, அவர் எந்த கட்சி கூட பழகவே இல்லை அப்படி சொல்ல முடியுமா? பார்த்துருப்பீங்க அந்த கோட்டெலாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக ஆவேசமாக துரை வைகோ அவர்கள் குரல் கொடுக்குறாங்க. அங்கே ஆக்சுவலாக அது முக்கியமான விஷயம் நம்ம பேசிடுவோம்னு நினைக்கிறேன். என்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வைகோ அவர்களுக்கு பெரிய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பார்லமெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு இருக்குது. இப்போ அவரோட புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. புக்கை ரிலீஸ் பண்ணும்போது நேஷ்னல் லெவலில் முக்கியமான தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஒன்று ராகுல் இருக்கார், ஃபரூக் அப்துல்லா இருக்கார், அகிலேஷ் யாதவ் இருக்கார், சுப்ரியா சூலே இருக்காங்க, நிறைய தலைவர்கள், அப்புறம் டி ராஜாவாக இருக்கலாம், எம்ஏ பேபியாக இருக்கலாம், முக்கியமான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து இவரும் போயிருக்கார், தாவேக்காவோட அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் அங்கே இருக்கார். இது ஏதோ சாதாரண ஈவெண்ட்டாக என்னால் பார்க்க முடியல. என்னை பொறுத்தளவில் ஏதோ ஒரு விதமான ஒரு பிரிட்ஜை அவர் செயல்படுறாரோ, தாவேக்காவையும் இந்தியா அலைன்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாலமாக அவர் செயல்படுறாரு. இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா அவர் 4 பேருக்கு தெரியும், அவருக்கு அந்த அறிமுகம் இருக்குது, நெட்வொர்க்கிங் இருக்குது. ஸ்டாலின் வந்து இதை பண்ணிகிட்டு இருந்தார் இந்தியா கூட்டணியில், அந்த இடத்த அவர் எடுத்துக்கணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஸ்டாலின் வந்து லண்டன் போகிறது வர்றது, உதயநிதி கைது, சட்டமன்றம் இதெல்லாம் இருக்குது. இப்போ அவர் தோற்று போயிட்டார் குளத்தூரில், இப்போ அவர் எம்எல்ஏ கிடையாது. அவரும் இதே மாதிரி ட்ராவல்லாம் பண்ணி போகிறாருன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும். அப்போ வைகோ அவர்களோட அந்த வேலிடிட்டி குறைஞ்சிடும். வைகோ அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்லிமெண்ட்டில் அவர் நல்லா பேசியிருக்காரு, பட் நேஷனல் பாலிட்டிக்ஸில் திமுக முன்னாடி மதிமுக நத்திங். நாளைக்கு வந்து வைகோ அவர்கள் போய் இப்போ ஏதோ பேசுகிறாரு, காதை கடிக்கிறாரு அப்படின்னா எல்லாருக்கும் நம்பர் கேம்ஸ் தெரியும். வைகோக்கு வந்து வைகோ கிட்ட எதுவும் ஆஃபர் இல்லை. வைகோ வில் சே ஐ எம் பிரிங்கிங் விஜய். பட் அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்போ மம்தா பானர்ஜி கிட்ட ஸ்டாலின் பேசுறதுக்கும் வைகோ பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் டிவிகேவால் டிஎம்கே ரிப்ளேஸ் பண்ண முடியுமா? டிவிகேவால் டிஎம்கே வந்து இந்தியா அலைன்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். டிவிகே வந்து இன்னும் ஆக்சுவலி மேபி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் கஷ்டம் அப்படின்னா, டிவிகே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அப்படி காங்கிரஸை தூக்கி விடணும் இந்தியா அலையன்ஸில் நினைக்கிற நேரத்தில் பிஜேபி யாருன்றதை விஜய்க்கு காட்டும். இது வரலும் பிஜேபி தமிழ்நாடு அரசியலில் இந்த தேர்தலில் கூட இறங்கலை. மேபி பிஜேபி என்ன நினச்சிருக்கோம், ஒருவேளை அதிமுக வரல திமுகவே வருதுன்னா நமக்கு எதுக்கு, நம்ம சொல்கிற ஆளுக்கு அவங்க அந்த கான்ட்ராக்டு அதெல்லாம் கொடுத்துட்டு போட்டோம், நம்ம பார்த்துக்கலாம், தமிழ்நாடு நம்ம ரீச்சில் இல்லை. அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, வெஸ்ட் பெங்காலில் பிடிச்சிட்டாங்க. அவங்க எந்த ஸ்டேட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டை பிடிக்கிறாங்க. இப்போ மேபி ஒருவேளை விஜய் வந்து டிஎம்கே என்ன காங்கிரஸ்க்கு பண்ணி கொடுத்துச்சோ அதை பண்ணணும்னு நினைக்கும் போது விஜய் அவர்களை வந்து பிஜேபி எதிர்க்கும். விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் திமுகவில் கேஸு வாங்குகிற அளவுக்கு, ஜெயில் பார்க்குற அளவுக்கு, போயிட்டு திருப்பி மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊழல் பண்ணுற அளவுக்கு தெம்பு திராணிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து ஃபுல் டைம் பொலிட்டீஷியன்ஸ். நீங்கள் வந்து ஆக்சிடென்டலாக ஒரு விஷயத்தினால வந்தீங்க, பிரபலத்தில் ஜெயிச்சிங்க, உங்கள் கட்சிக்காரர்களெல்லாம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரில. 4 பேர் தாவேக்கா விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சார்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த பிராண்டு இமேஜ். ஒன்ஸ் அவர் இமேஜ் உடஞ்சிச்சின்னா அதுலேருந்து அவரால் ஏஞ்சியே வர முடியாது. நான் ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். இபிஎஸ்க்கு இமேஜும் கிடையாது, பிராண்டும் கிடையாது. ஆனால் அந்த அரசியல் அனுபவத்தை வச்சு ஏதோ ஒப்பேற்றி கட்சின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காப்புல. தோல்விக்கு மேலே தோல்வி, 10-12 தோல்வி ஜெயித்தோம், ஒரு 47 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு அதில் திருப்பி 7 எம்எல்ஏ ஓடி போயும் திருப்பி மிச்சங்கிற 35 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறார். இது அவரோட கெப்பாசிட்டி. இப்போ இதே விஜய் சாருக்கு இவர் வந்து செயல்படலை, இவர் வெறும் முகத்தை பார்த்து வசீகரத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டோம்,
3 வருஷமாக எதுவும் செயல்படல, 5 வருஷமாக ஒன்றும் செயல்படல, இந்த அரசுக்கு வந்து நிறைய விஷயம் கையாள தெரியல, கரண்ட் பிரச்சனை தீர்க்கலை, வேலை வாய்ப்பு தீர்க்கலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமாகுது, ஒரு வேளை இப்படிலாம் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சுது. ஏன்னா இது கட்சியாக பண்ணலை, இது வந்து ஒரு 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 ரீல்ஸ் கூட்டம், ஒரு அவங்களுக்கு வந்து விஜய் அண்ணாவை தாண்டி வேறு அரசியல் எதுவும் தெரியாது, ஒரு பேச்சாளர்களோ எதுவுமே கிடையாது. மாறாக நிறைய பேர் போயிட்டு காசு கேட்குறது, இந்த மிரட்டுறது, பாலியல் சீண்டல், ஒரு கட்சிக்கு வந்து அவப்பேர் வர்றதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் அங்கங்கே நடந்துட்டுருக்கு. ஒரு பெண்மணி கூட சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சிங்கப்பெண்ணுக்கு ஃபோன் பண்ணேன், என்னை ஒருத்தன் அடிக்கிறான் மிரட்டுறான், நான்லாம் ஓட்டு கேட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி பழைய, அதாவது அன்று இன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிது. அன்றைக்கி வந்து நான் போட்டேன், விசில் வச்சேன், கரண்ட் பில் இவ்வளோ வருது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, நான் விசில் வச்சு நான் ஓடுறதுன்றதை கேட்குறாங்க. ஸோ பழைய அந்த வசீகரம் என்பது இது ஆட்சியை சரியாக கொடுக்கலன்னா அது தக்க வைக்க முடியாது. அந்த 34-35%. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஓட்டு குறைஞ்சாலும் குட்டி குட்டி பசங்களை போய் நம்ம இப்பயே பிடிச்சி வச்சு அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா அந்த குழந்தைங்க 18 வயசு ஆனாலும் அது நமக்கு ஓட்டு போடும். விஜய் அண்ணா ஃபஸ்ட் ஓட்டு யாருக்கு போட்டேன்? நீ விஜய் மாமாவுக்கு போட்டேன். ஃபஸ்ட் ஓட்டு யாருக்கு போட்டேன்? விஜய் அண்ணாவுக்கு போட்டேன். ஒன்று விஜய்க்கு போடு, ஆண் குழந்தையாக இருந்தால், பெண் குழந்தை விஜய்க்கு போடு. அதுலையுமே பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் நியூட்ரலிட்டியை எடுத்துகிட்டு போகிறது. அம்மையார் ஜெயலலிதா என்றைக்குமே தன்னை வந்து ஒரு சிங்க பெண்மணியாக தான் காட்டிக்கிட்டாங்க, ஆண் வேஷம் போட்டுன்னு வரல. என்னை ஜெயலலிதான்னு தான் கூப்பிடுங்க, என்னை வந்து ஜெயராமன் அப்படி சொல்லணும் அப்படி என்றைக்குமே காட்டினதில்லை. கலைஞர் வந்து தன்னை வந்து என்றைக்குமே வந்து he always meant that he is a man into politics. he never claimed for எனக்கு வந்து விஜிமா, விஜய்னா ஆண், விஜிமானா அது பெண் மாதிரி போ, அந்த மாதிரிலாம் அவர் பண்ணலைங்க. பட் இவங்க என்னன்னா இது வந்து ஒரு பிளான்டு சிஸ்டம், இது அவங்க கொண்டு போகிற கேம்பெயின். வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ பேர் வருவாங்க, அவங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போய் தாவைக்காவை சேர்க்கறது, அவங்கள எப்படி வந்து டிவிக்கேவாக அதாவது விஜய் சாரோட ஃபாலோவராக மாட்டுறது. ஸோ இட்ஸ் அ ஃபினாமினா. இது விஜய் அவர்கள் வச்சுருக்கிறது வந்து ஒரு ஃபினாமினா. எம்ஜிஆர் கிட்ட ஒரு ஃபினாமினா இருந்தது, பட் அதை தாண்டி ஹேட் பாலிடிக்ஸ். இவங்ககிட்ட அரசியல் தெரியாத ஒரு கூட்டம். ஆனால் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா சார், இப்போ அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனை பார்க்கும்போது அங்கே வந்து அந்த தலைவர்கள் எல்லாமே இந்த கட்சி தலைவர்களாக இருக்காங்க. அகிலேஷ் யாதவாக இருக்கலாம், ராகுல் காந்தியாக இருக்கலாம், டி ராஜா, அப்புறம் எம்ஏ பேபி ஜெனரல் செக்ரட்டரிஸ் அவங்க, அப்புறம் ஃபரூக் அப்துல்லாவும் அதே மாதிரி தான், அவர் சிஎம்ஆலாம் இருந்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக விஜய் அவர்கள் அந்த மீட்டிங் போயிருக்கணும், அங்கே அமைச்சர் தான் போகிறார். அப்போ ஒரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக ஃபேக்டர்லாம் இருக்கிறதால அந்த குரூப்போட மிங்கிள் ஆகிறது கொஞ்சம் யோசிக்கிறாங்களா? யோசிக்கலாம் இல்லைங்க, பயப்படுறாங்க. நம்ம எதுக்கு அவங்கள மாதிரி ஈத்து குட்டிலாம் படிக்கணும், பயம். போயிருந்தாருன்னா அன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்ப்பாங்க, இதில் யார் ஃப்ரெஷ்ஷு க்ரீனானு, யாருனால இந்த க்ரௌடு ஃபோட்டோ ஜாஸ்தியாகுது யாருன்னும் போது விஜய் சார் தான் வருவாங்க. அதனால் விஜய் சார் புத்திசாலித்தனமாக வெல் லெஃப்ட். அவரால் மோடி அவர்களை எதிர்த்துலாம் அரசியல் பண்ண முடியாது. அந்த சமிக்கையே இல்லையே, ஒரு வார்த்தை. வைகோ இதே வேற யாருன்னா இருந்தால் இன்னத்துக்கு தேர்வு எடுத்து தெருவில் விட்டுருப்பாரு. ஆனால் அவ்வளவு பயம் என்றால் ஏன் அரசியல் பண்ண வருகிறீர்கள், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா, இதுதான் அரசியலா, அரசியல்னா என்ன தெரியுமா அப்படின்லாம் பேசியிருப்பாரு. என்னடா இது, இவரை வச்சு தான் வியாபாரம், இவரை வச்சு தான் அரசியல் நம்ம நினச்சிருந்தோம், இவரே வந்து பின்வாங்குறாரு, சரி இப்போதைக்கு இவர் பேரை சொல்லிட்டு நம்ம இவர் கூட இருப்போம்னு சொல்லிட்டு எல்லா தலைவரையும் கூப்பிட்டு புக் ரிலீஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா அதை பார்த்துக்கலாம். அதாவது ராகுல் காந்தி விஜய் 2 பேரும் சேர்த்து வச்சு வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம், அதாவது இப்போ சந்திரபாபு நாயுடு ஆர்கிடெக்ட், அதேமாரி ஒரு காலத்தில் வந்து பீகாரில் இருந்தவங்க எப்படி நிதிஷ்குமார் வந்து அவர் வந்து நான் இந்த கூட்டணியை பலப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வேலையை இவர்கிட்ட யாரும் கொடுக்கல. ஆனால் இவராக அந்த வேலையை எடுத்துகிட்டு செய்கிறதுக்கு பண்ணுற முயற்சி தான் இது. இது என்ன ஆக போகுதுன்னா, கட்சியில் திமுக இப்போ வந்து அவங்க சொந்த பிரச்சனை அது இதெல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் திமுகவை மூழ்ச்சின்னு சரியாயிட்டோம்னா மதிமுகன்ற ஒரு கட்சி கீழே இல்லாத மாதிரி எல்லாரையும் இழுத்துருவாங்க. 38-40 மாவட்ட செயலர், 38 மாவட்டம், ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100-120 மாவட்ட செயலர் இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து 120 மாவட்ட செயலர் கொடுத்துட்டு மதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, ஒன்றியம் கின்றியம் கிளை கழகம் யார் யார் என்னென்ன மிச்சம் மீதி எல்லாம் இருக்குதோ எல்லா கவுன்சிலர்ஸ் எல்லாத்தையும் தூக்கு, ரிட்டர்ன் டு தி பேரண்ட் ஆர்கனைசேஷன். கிரவுண்டு முடியுதா, ஏர்போர்ட்டுக்கு போகும்போது 50 பேர் இருக்கக்கூடாது. அரசியல்ன்றது நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு இல்லை, எல்லாரும் பண்ணுவாங்க. இப்போ மதிமுகவில் இருக்கிறவங்களாம் இல்லை வைகோக்காக தான் எல்லாம் அப்படின்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. ஈரோடு கணேசமூர்த்தி போய் சேர்ந்தார், நிறைய பேர் போயாச்சு. நோக்கம் என்ன, குடும்ப அரசியல் பண்ணக்கூடாது, வாரிசு அரசியல் பண்ண. வைகோ துரை வைகோ யார்? இன்னொன்று, நீங்கள் உங்களோட க்ரெடிபிலிட்டி என்ன டவுன் த இயர்ஸ், வைகோ அவர்களோட க்ரெடிபிலிட்டி என்ன, நம்பகத்தன்மை என்ன, எந்த பிரச்சனையில் நீங்கள் அப்படியே நின்று இருக்கிறீங்க? காவேரி பிரச்சனை பேசுனீங்களா? இப்போது ஈழம் பிரச்சனை எப்படி பேசுவீங்க நீங்கள்?
காவேரி பிரச்சனை அதே மாதிரி பேசினீங்களா? காவேரி மக்களுக்கு உண்டான பிரச்சனை, தமிழ்நாட்டு மண் பிரச்சனை, மனுஷாங்க பிரச்சனை, விவசாயி பிரச்சனை. அந்த 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 கோபம், அந்த கர்ஜனை எங்கே போச்சு? புஸ்தக வெளியீட்டு விழா போச்சு. இது என்ன அரசியல்? இதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்னென்னா டைல்யூட் ஆகும். அடுத்து இது ஜாஸ்தி ஆகும்போது திருமாக்கு இருக்குது, பிசிகாக்கு இது பிரச்சனை இதே மாதிரி. ஏன்னா இப்போ இப்போ ஆளுநர் ஷானவாஸ்லாம் இங்கேயான்னு இருக்காரு. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க பொசிஷன் எடுக்கும்போது பிசிகாலேருந்து எல்லாத்தையும் எடுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் போய் தாவேகளை சென்றாங்க. இப்போ அவங்களும் கொஞ்சம் பேர் இது பண்ணாங்கன்னா, பட் வைகோ சார் அளவுக்கு திருமா சார் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனால் சார் இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன ஐயோமெல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் அடுத்த தேர்தலில் பாருங்கள். கொஞ்சம் அதாவது ஸ்டாலின் இப்போது ஒரு வகையில் அவர் கொளத்தூர் தோற்றது அவருக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போது எம்எல்ஏவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த பப்ளிக்கும் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. இந்த சட்டமன்றம், இந்த டிக்டாக்கு, ஃபயர் விடுறது, ஃபேஸ்புக்கில் லைவ் விடுறதெல்லாம் உதய பார்க்க சொல்லிவிட்டு இவர் உக்காந்து கலைஞர் மாதிரி எந்த கூட பெருசாகிறது, எந்த கூட சிறுசாகிறது, என்ன ஏது அந்த அரசியல் போட்டாவே ஐயோமல், ஏணி, அதுக்கப்புறம் பம்பரம், அதுக்கப்புறமா பானை. சரி, இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தீங்க, இன்றைக்கி போயிட்டீங்க. என் சொந்த கட்சிக்காரனை சீட்டு கொடுக்காம, அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணாமல், உதயசூரியனை குறைச்சிக்கிட்டு இதெல்லாம் தூக்கி விட்டேன். சரி, அந்த ஃபைலெல்லாம் எடுத்துன்னு வாங்க, அதெல்லாம் அவங்க ரீ எக்ஸாமின் பண்ணி திருப்பி ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா முடிஞ்சது. சார் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா சார், இப்போ திமுக பவருக்கு வரும்போது பாஜக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பாஜகனால நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்ற சூழல் இருந்து. இன்ஃபேக்ட் பாஜக பீக்கில் இருந்தாங்க. ஆனால் இப்போ தாவேக்காவுக்கு லக்கு என்னென்னா, தாவேக்காவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக மேலே ஒரு பயம் இருந்தாலும் இன்றைக்கி பாஜக அவங்களோட வீக்கஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வந்திருக்கு, எலக்டோரலாகவும் வீக்காக இருக்காங்க. அப்போ தாவேக்காவுக்கு பாஜக எதிர்க்கிற சக்தி இல்லைனா கூட சூழல் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு. ஒரு அருமையான ஒரு இன்டர்வென்ஷன் அது. உங்களோட கேள்வி ஒரு இட்ஸ் அ வெரி குட் டெக்னிக்கல் கொஸ்டின். ஃபண்டமெண்டல்ஸ் இன்றைக்கி பிஜேபிக்கு வீக்காக தான் இருக்குது. ஆனால் ஆயுதம் அதே தானே இருக்குது. தோரணம் குறைஞ்சிக்குது, ஆனால் வெப்பனு கவர்மெண்ட் மிஷினரி இருக்குன்றீங்க. அவங்க பாஜகவுக்கு கூட்டணி இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸு, தேர்தல் ஆணையம், இவங்கெல்லாம் அவங்களோட கூட்டணி அங்கம்தான். அவங்களுக்கு தேவைப்படுமோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வெப்பன்ட்ரி இருக்குது. ஸோ இன்னொன்று பிஜேபியை பொறுத்தவரையில் எப்படின்னா, லாஸ்ட் மினிட்டில் வேலை செய்கிற கட்சி கிடையாது. இப்போ அதிமுகலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிறது, அப்புறமா கடைசியில் வேலை பண்ணுறது, அப்படி கிடையாது பிஜேபி. அவங்க ஒரு இடத்துல தோக்குறோன்னா ஏன் தோற்றோம், எதுக்கு தோற்றோன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று இது இந்த தேர்தல் தோற்றுருவோன்னு அந்த பயம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்க தாவேக்காவை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இமேஜ் வைஸு, பிராண்ட் வைஸு பார்க்கும்போது இன்றைக்கி பிஜேபி இஸ் ஆன் அ நெகட்டிவ் சைட். இப்போ சிஜேபி தாவேக்காலாம் சேருதுன்னா அது பயங்கரமாக இருக்கும். இப்போது சிஜேபி ஏதோ ஒரு கட்சினா இளங்கட்சி மாணவர்கள்லாம் வராங்க. இப்போ ராகுல் காந்தி, சிஜேபி, காங்கிரஸ், சிஜேபி, அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறமா தாவேக்காலாம் சேருதுன்னா அது ஒரு பிரம்மாண்ட கூட்டணி ஆகிடும். ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். பட் காங்கிரஸ் அந்தளவுக்கு அவங்களே எதனா கெடுத்து விடுவாங்க. திடீர்னு போய் பீகாரில் தேஜஸ்விக்கு சீட்டை குறைப்பாங்க. அப்புறமா சந்திரபாபு நாயுடு யோசனையில் இருக்கிறாரு, பிஜேபி விட்டு வரலாமா வேணான்னும் போது நாயுடுக்கிட்ட ரீச் அவுட் பண்ண மாட்டாங்க, இல்லை ஜெகன்கிட்ட போய் பார்க்க மாட்டாங்க. பண்ணையார் மாதிரியே நின்று அவங்க காங்கிரஸ்க்கு எப்பவுமே தப்பு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆட்டத்தில் 10 பிளேயர் நல்ல பிளேயர்னால் ஒரு 2 பிளேயர் எந்த டீமுக்காரனானே தெரியாது, சொந்த டீமுக்காரனா இல்லை எதிர் டீமுக்காரங்களானே தெரியாது. அந்த வேலையை காங்கிரஸ் பண்ணும். இப்போ பிஜேபி கிட்டே இருக்கிற அந்த பிரச்சனைக்கு காங்கிரஸ் எதனா ஒரு வழி சொல்லும். காங்கிரஸில் இருக்கிறவங்களே ராகுல் காந்தி ஜெயிக்க மாட்டாருன்னு பேசுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. சசி தரூர் பண்ணியிருக்கிறார். முதுகுல குத்துற வேலையை நிறைய பேர் காங்கிரஸ்க்கு பண்ணுவாங்க. அவங்க மற்றவங்களுக்கு பண்ண வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் இல்லை. சரத்பவாருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு காலத்தில், அதே மாதிரி ஜெகனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அது வரும்ல. அந்த பாவம்லாம் விடாது இல்லை, திருப்பி வரும் இல்லையா. அது மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ரெண்டாவது இமேஜ் தானே உங்களுக்கு விஜய் சாருக்கு இருக்கிறது. விஜய் சாருக்கு இருக்கிற விஜய் டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணி விட்டாங்கன்னா, இப்போ தாவேக்கா எதனா ஸ்லிப்பாக எதனா மாட்டுச்சுன்னா பிஜேபியால் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் அதை எடுத்து பிரச்சாரம் பண்ணுது, தாவேக்காவை எதிர்த்து நாம் தமிழ் கட்சி பிரச்சாரம் பண்ணுது. 3-4 கட்சி சேர்ந்து விஜயோட அமைச்சரவையில் இது தப்பு, இதில் ஊழல், இதில் லஞ்சம், இதில் பணம் கட்டலை, கரூர் கேஸில் ஏதோ ஆதாரம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபி அடிக்க வேணாம், பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு வெளியில் போயிடுச்சுனாவே இவங்கெல்லாம் போட்டு அடிச்சிடும். பிராணா கூட்டம் மாதிரி அட்டாக் ஆகும். அது ஒரு சிக்கல். அதாவது முதல்ல வீக்காக இருக்கலாம்,
ஆனால் முதல்ல இருக்கிற இடத்துல பிரானா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கடிக்கிறதே தெரியாது, சென்னாக்குனி மாதிரி. அந்த பிரச்சனை இருக்குது தாவேக்கா. ஏன்னா சரி, இப்போ தாவேக்கால வந்து நல்ல பேர் எடுக்கிற அமைச்சர்கள் எத்தனை பேர் நீங்கள் காட்ட போகிறீங்க? 4-5 தான் எனக்கு தெரிஞ்சு வருது. மொத்த அமைச்சரவையிலுமே ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், அதெல்லாம் ஒரு ரீல்ஸு டிக்டாக்னும் போது அது எந்த அளவுக்கு போகுன்றது பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், அருமையான அந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.